வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்கலாம் மேத்ஸ் கொஸ்டின் சரிங்களா? மேத்ஸ்ல வந்து நம்ம அளவியல் டாபிக்ல மென்சுரேஷன் சரிங்களா? மென்சுரேஷன்ல முதல்ல வந்து பேசிக்கா தெரிய வேண்டியது ஃபார்முலா தான் சரிங்களா? அந்த ஃபார்முலா பத்தி பார்ப்போம் சரிங்களா? அந்த ஃபார்முலால என்னென்னலாம் வருது பார்த்தீங்கன்னா, சதுரம் என்ன ஃபார்முலாலாம் வருதுன்னா, சதுரம், செவ்வகம், கனசதுரம், கன செவ்வகம், உருளை, உள்ளிடச்ச உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், உள்ளிடச்ச அரைக்கோளம், இடைக்கண்டம் சரிங்களா? இதெல்லாம் வருது. நண்பர்களே பார்த்துக்கங்க. நம்ம ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா? ஃபார்முலா இல்லாமல் மேக்ஸ் போட முடியாது சரிங்களா? சதுரத்தின் பரப்பளவு சரிங்களா? சதுரத்தின் பரப்பளவுன்னு கேட்டால் ஏ ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பளவுன்னு கேட்டால் ஏ ஸ்கொயர். சதுரத்தோட சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவுன்னு கேட்டால் 4a. சதுரத்தோட பரப்பளவுன்னு கேட்டால் ஏ ஸ்கொயர். சதுரத்தின் சுற்றளவுன்னு கேட்டால் 4a சரிங்களா? அடுத்து பாருங்கள் செவ்வகம் பார்ப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டால் எல் ப்ளஸ் பி சரிங்களா? செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டால் எல் ப்ளஸ் பி. செவ்வகத்தோட சுற்றளவு கேட்டால் 2 இன்டு எல் ப்ளஸ் பி. செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டால் எல் ப்ளஸ் பி. செவ்வகத்தின் சுற்றளவு கேட்டால் 2 இன்டு எல் ப்ளஸ் பி சரிங்களா? அடுத்து கனசதுரம் சரிங்களா? கனசதுரம் பார்ப்போம். கனசதுரத்தின் பக்க பரப்பு கனசதுரத்தின் பக்க பரப்பு கேட்டால் 4a ஸ்கொயர். கனசதுரத்தோட பக்க பரப்புன்னு கேட்டால் பக்க பரப்பளவுன்னு கேட்டால் 4a ஸ்கொயர். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு சரிங்களா? மொத்த பரப்பளவு கேட்டால் 6a ஸ்கொயர். கனசதுரத்தோட பக்கம்னா 4 பக்கங்கள், அதனால வந்து பக்க பரப்பளவு கேட்டால் 4a ஸ்கொயர். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு கேட்டால் 6a ஸ்கொயர். அதே மாதிரி கனசதுரத்தின் கன அளவுன்னு கேட்டால் a கியூப் சரிங்களா? கனசதுரத்தின் கன அளவுன்னு கேட்டால் a கியூப். அடுத்து பாருங்க கன செவ்வகம். கன செவ்வகத்தில் கன செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு சரிங்களா? கன செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு வந்து 2 இன்டு எல் 2 இன்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஃபார்முலா இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் அங்கே இருக்கிற கொடுக்குறத நம்ம அப்ளை பண்ணாலே கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு வந்துடும். கன செவ்வகத்தின் பக்க பரப்பு வந்து 2 இன்டு எல் ப்ளஸ் பி இன்டு ஹெச். 2 இன்டு எல் ப்ளஸ் பி இன்டு ஹெச். கன செவ்வகத்தின் கன அளவுங்கிட்ட எல் இன்டு பி இன்டு ஹெச் சரிங்களா? எல் இன்டு பி இன்டு ஹெச் பார்த்துக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குது, கனசதுரம் இருக்குது, கன செவ்வகம் இருக்குது சரிங்களா? அடுத்து நம்ம உருளை பற்றி பார்ப்போம் சரிங்களா? உருளையின் வலைப்பரப்பு 2 இன்ச்சு உருளையோட வலைப்பரப்பு பாருங்கள் 2 பை ஆர்ஹெச் 2 பை ஆர்ஹெச் சரிங்களா? இந்த இப்படி போடுறல தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்க பார்த்து கவனிச்சுக்கோங்க. இந்த இப்படி போட்டால் அது வந்து பைன்னு சொல்லுவாங்க சரிங்களா? 2 பை ஆர்ஹெச் சரிங்களா? உருளையோட வலைப்பரப்பு 2 பை ஆர்ஹெச். உருளையோட மொத்த பரப்பரப்புன்னு கேட்டான்னா 2 பை ஆர் ஹச் ப்ளஸ் ஆர் சரிங்களா? 2 பை ஆர் ஹச் ப்ளஸ் ஆர் வந்து உருளையோட மொத்த பரப்பளப்பு. உருளையின் கன அளவுன்னு கேட்டால் பயாஸ்கோர் ஹெச். உருளையோட கன அளவுன்னு கேட்டால் பயாஸ்கோர் ஹெச் சரிங்களா? உள்ளிடச்ச உருளை பாருங்கள். உள்ளிடச்ச உருளையின் வலைப்பரப்பு 2 பை கேப்சல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு ஹெச் சரிங்களா? 2 பை கேப்சல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் இன்டு ஹெச் சரிங்களா? உள்ளிடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பளப்புன்னு கேட்டால் 2 பை கேப்சல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு அடுத்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் கேப்சல் ஆர் மைனஸு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் சரிங்களா? இது கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. கேப்சல் ஆர் மைனஸு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் சரிங்களா? இதுக்கு லாஸ்ட்டில் வருது ஹெச். அடுத்து பாருங்கள் உள்ளிடற்ற உருளையின் கன அளவுன்னு கேட்டால் பை கேப்சல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் சரிங்களா? அடுத்து பாருங்கள் கூம்பு பாருங்கள். நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு பையாரல். நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்புன்னு கேட்டால் பையாரல். நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்புன்னு கேட்டால் பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்புன்னு கேட்டால் பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். நேர்வட்ட கூம்பின் கன அளவுன்னு கேட்டால் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சரிங்களா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து கோலத்தை பற்றி பார்ப்போம். கோலத்தின் புறப்பரப்பு அதாவது கோலத்தின் புறப்பரப்புனா 4 பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா? கோலத்தின் புறப்பரப்பு கேட்டால் 4 பை ஆர் ஸ்கொயர். அடுத்து வந்து கோலத்தின் கன அளவு கேட்டால்
4/3 பை ஆர் கியூப். சரிங்களா? 4/3 பை ஆர் கியூப். உள்ளிடைச்ச கோளத்தின் கன அளவுன்னு கேட்டால் 4/3 பை கேப்சல் கேப்சல் கியூப்பு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. உள்ளிடைச்ச கோளத்தின் கன அளவு 4/3 பை இன்டு கேப்சல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் வந்து மென்சுரேஷன் வந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? என்ன எக்ஸாம் நடந்தாலும் மென்சுரேஷன் இருக்கும். 2லேருந்து 3 கொஸ்டின் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா வந்து படிச்சுட்டு போச்சுல, இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும். அரைக்கோளத்தின் வலைபரப்பு. அரைக்கோளத்தின் வலைபரப்பு கேட்டால் 2/r². சரிங்களா? அரைக்கோளத்தின் வலைபரப்பு கேட்டால் 2/r². அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு கேட்டால் 3/r². சரிங்களா? அரைக்கோளத்தின் வலைபரப்புன்னு கேட்டால் 2/r². அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு கேட்டால் 3/r². அடுத்து பாருங்கள், அரைக்கோளத்தின் கன அளவு கேட்டால் 2/3 பை ஆர் கியூப். சரிங்களா? 2/3 பை ஆர் கியூப். அடுத்து வந்து உள்ளிடைச்ச அரைக்கோளம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? உள்ளிடைச்ச அரைக்கோளத்தின் வலைபரப்புன்னு கேட்டால் 2 என்னால் பார்த்துக்கோங்க 2 கேப்சல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். சரிங்களா? 2 கேப்சல் ஆர் பை ஸ்மால் ஆர். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளிடைச்ச அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்புன்ற பை இன்டு 3 கேப்சல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதான் வந்து உள்ளிடைச்ச அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு. பார்த்துங்க. சரிங்களா? உள்ளிடைச்ச அரைக்கோளத்தின் கன அளவு. சரிங்க? உள்ளிடைச்ச அரைக்கோளத்தின் கன அளவு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 2/3 பை கேப்சல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இடைக்கண்டம். இடைக்கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கண்டம் பை கேப்சல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். சரிங்களா? கேப்சல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் இன்டு எல். அடுத்து பாருங்கள், இடைக்கண்டத்தோட மொத்த புறப்பரப்பு. இது கொஞ்சம் ஃபார்முலா பெருசாக தான் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பை கேப்சல் ஆர் பை இன்டு கேப்சல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் ப்ளஸ். சரிங்களா? இது வந்து ப்ளஸ்ஸு சிம்பிள் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ், அதாவது பை கேப்சல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இடைக்கண்டத்தோட கன அளவு. இடைக்கண்டத்தின் கன அளவு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஹெச். சரிங்களா? பை ஹெச் பை 3. சரிங்களா? பை ஹெச் பை 3. அதுக்கப்புறம் வந்து இன்று கேப்சல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்சல் ஆர் இன்று ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பற்றி போட்டிருக்கோம், செவ்வகத்தின் ஃபார்முலா போட்டிருக்கோம், கனசதுரத்தின் ஃபார்முலா போட்டிருக்கோம், கன செவ்வகத்தின் ஃபார்முலா, கோளத்து ஃபார்முலா, அரைக்கோளம், உள்ளிடைச்ச அரைக்கோளம், உருளை, உள்ளிடைச்ச உருளை, கூம்பு, இடைக்கண்டம், இதெல்லாம் ஃபார்முலா வந்து ஒரு 10 ஃபார்முலா போட்டிருக்கேன். சரிங்களா? 10 டாப்பிக்கில் ஃபார்முலா மென்சுரேஷன் போட்டிருக்கு. பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்னா வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தின் பரப்பளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு, ப்ளஸ் வந்து முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இதெல்லாம் ஃபார்முலா வரும். அதுக்கு அதேமாரி சாய் சதுரம், இதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் வீடியோ ஆரம்பித்தாச்சு. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.